ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்றைக்கி டுடே சமையல் வந்து கருணக்கிழங்கு மசியல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சாம்பார் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து சாதம் ரைஸ் வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன். ரைஸ் குக்கர் வைக்கும்போது அதுக்கு மேலேயே கருணக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது அதுக்கு மேலேயே நான் வந்து வேக வைக்க போகிறேன். இது வந்து சேப்பங்கிழங்கு கிடையாது, கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கு வந்து இது எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், வச்சிடலாம். பார்த்திங்களா, ரைஸ் குக்கர் வைக்கிறேன் இல்லையா? ஸோ அதில் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே நான் இந்த கருணக்கிழங்கை வாஷ் பண்ண கருணக்கிழங்கை அப்படியே வச்சுருவேன். இது நல்லா மாவாக பாயில் ஆகிடும். ரைஸும் உங்களுக்கு வெந்துடும், கருணக்கிழங்கும் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்படியே மூடிட வேண்டியதுதான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நான் எப்போதுமே ரைஸ் வந்து இட்லி கொப்பரையில் தான் குக்கர் வைப்பேன். இது வந்து என்னோடய ஸ்டைல். ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக இந்த ஆஃப் அன் ஹவரில் இந்த ரைஸ் வேகிற டைமிங்கில் கருணக்கிழங்கும் வெந்துடும். ஸோ இப்போ கருணக்கிழங்கு மசியலுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போது கருணக்கிழங்கு தேவையான புளி வந்து நம்ம ஊற போட்டிருக்கோம். புளி வந்து கரெக்டாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது போதும். நம்ம சாம்பாருக்கு வழக்கமாக எவ்வளோ புளி ஊற போடுவோமோ அவ்வளோ புளி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தோரம்பருப்பு வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் கருணக்கிழங்கு மசியலுக்கு தான். தோரம்பருப்பு வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து காய்கறி எதுவுமே போட தேவையில்லை, வெறும் வெங்காயம் தக்காளி போதும். அப்புறம் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு ப்ராசஸ் வந்து நான் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கருணக்கிழங்கு மசியலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் நறுக்கி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய், 2 ஜீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். கேட்டிங்களா? இந்த குழம்புக்கு. அதுக்கப்புறமா அந்த மசியலுக்கு வந்து இந்த கருணக்கிழங்கு இருக்குது பாருங்கள். கருணக்கிழங்கு நல்லா தொளி உரித்து புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சோம்ல புளி, அந்த புளியை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த கருணக்கிழங்கை நல்லா புளித்தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. சரிங்களா? இதுதான் கருணக்கிழங்கு மசியல் வந்து இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில். இந்த மாதிரி நல்லா புளித்தண்ணியில் கரைச்சிட்டு தான் இதுக்கு தேவையான உப்பு காரம்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்படி கரைச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. கருணக்கிழங்கு வந்து பறக்கி வைக்க மாட்டாங்க. கட் பண்ணி போட்டோன்னா கருணக்கிழங்கு குழம்புல இருந்ததுன்னா அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க பசங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா புளித்தண்ணியில் கரைச்சிக்கோங்க கருணக்கிழங்கு. இது வந்து பிடிக்கருணை. ஓகேங்களா? கருணக்கிழங்கு பெருசாக இருக்கிறதையும் கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கிறதையும் கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல. இதுக்கு பேர் வந்து பிடிக்கருணை. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி எல்லாம் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு காரம் போட போகிறோம். இப்போது நம்ம இப்படி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படி கரைச்சி வச்சதுலேயே இதுக்கு வந்து சாம்பார் பொடி கிடையாது, வத்தல் பொடி தான் போடுறோம் இந்த மசியலுக்கு. ஸோ 2 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி. நான் வந்து எனக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கிறேன். நான் வந்து 3 ஸ்பூன் கூட போடுவேன். ஏன்னா தேங்காய் வேறு அரைச்சி விடுறோம். அது போக நம்ம துவரம்பருப்பு வேறு வெந்து கட்டுறதுனால காரம் அப்போ தான் எனக்கு வந்து பிடிக்கும். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா காரம் கரெக்டாக இருக்கும். எனக்கு தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் வத்தல் பொடி. இது கூட நம்ம வந்து உப்பு போட போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே போட வேண்டாம். உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா துவரம்பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு, அதுலேயே நம்ம மஞ்சப்பொடி போட்டிருக்கிறதுனால தனியாக நம்ம இதுக்குன்னு மஞ்சப்பொடி போட வேண்டாம். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கும் அந்த பருப்பு வேகிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போவே கரைச்சி வச்சு இதை கொதிக்க விட்டுற போகிறேன். ஏன்னா நம்ம பருப்பு வந்து சாதம் குக்கர் வைக்கும்போதே வேக போட்டுட்டோம் இல்லையா, அதனால் பருப்பு வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. அதனால் இந்த குழம்பு வந்து நான் இப்போ கரைச்சி விட போகிறேன். ஓகேங்களா? ஸோ தேவையான அளவு உப்பும் போட்டேன். இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டிருக்கோம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை போட்டு இதில் வதக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வெங்காயம் தக்காளியை போட்டு இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சாம்பார் வைக்கிற மெத்தட் தான். நான் செய்ய காட்டிகிட்டே இருக்கேன். கடைசியில் இதோட மெத்தட் காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி நல்லா வதங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு வத்தல் பொடி எல்லாம் இதிலேயே போட்டதுனால தனியாக நம்ம இப்போது போட தேவையில்லை.
கடைசியாக உப்பு பத்தலைன்னா குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஓகே, வதங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த கரைசலை அப்படியே இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது போடணும். அது போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம வெந்து வச்சுருக்க பருப்பை விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இதுதாங்க எங்கள் வீட்டு ஸ்டைல் கருணக்கிழங்கு மசியல். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருணக்கிழங்கு மசியல். உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உடம்புக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கருணக்கிழங்கு மசியல் கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க வயசானவங்க நல்லா சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ஹெல்தி. கருணக்கிழங்கு கிழங்குலையே வந்து கருணைக்கிழங்கு தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் ஜீரகம், இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த கருணக்கிழங்கு மசியல் இந்த குழம்புல வந்து விட போகிறோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம கரைச்சி விட்டது. ஸோ இப்போ வந்து இதை விட்டுடலாம். ஏன்னா தேங்காய் ஜீரகமும் கொதித்து அதோட பச்சை வாசனையும் போகணும்ல. இந்த டைமில் விட்டால் கரெக்டாக நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டோம். ஸோ 10 நிமிஷம் கழித்து இந்த தேங்காய் ஜீரகம் கலவையை விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து எல்லாம் கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த தேங்காய் ஜீரகத்தோட பச்சை வாசனை போகும். ஓகேங்களா? நம்ம தேங்காய் ஜீரகம் விட்டாச்சு. இது வந்து நல்லா 10 நிமிஷம் கிண்டி விட்டுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். ஓகே, தேங்காய் ஜீரகம் விட்ட உடனே குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க. ஸோ இது கொதித்ததுக்கப்புறமா இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெந்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இந்த பருப்பை வந்து இது தலையில் கொட்டிட்டு அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். வேறு ஒரு வேலையும் கிடையாது. நம்மளுடைய கருணக்கிழங்கு மசியல் ரெடி. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது கொதித்து குழம்பு ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன். மசியல் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம தேங்காய் மசாலா விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பருப்பு வெந்துருச்சு. ஸோ பருப்பை விட்டு பருப்பை விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தடன்னு கொதிக்கணும் குழம்பு. சாம்பார் தோற்று போயிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். இந்த டைமில் கொதிக்கிற டைமில் உப்பு போருமான்னு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, நம்மளுடைய கருணக்கிழங்கு மசியல் வந்து ரெடி. ஓகே, என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து கருணக்கிழங்கு மசியல் வந்து சாம்பார் மாதிரி கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக பண்ணாலும் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் மாதிரி பண்ணும்போது எல்லா குழந்தைங்களும் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.